பார்த்து மெதுவா. நான் பாத்துக்கிறேன். இந்த ஐயா வாங்கிக்க. என்னடா வச்சிட்டியா? ஒரு கை புடுறா. இப்படி ஆம்பளை துணை இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த எங்களுக்கு கடவுளா 10,000 உங்களை இங்க அனுப்பியிருக்காரு. பரவாயில்ல பாட்டி, தொழில் நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பாட்டி வாடா. மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கேன், சாப்பிட்டு போ சொல்லு. இருங்க ஐயா சாப்பிட்டு போகலாம். இல்ல பாட்டி, வேலைக்கு நேரமாச்சு. ஆமா பெரிய கவர்மெண்ட் வேலை பாக்குறீங்க. பாட்டி தான் உங்களுக்கு கிஞ்சிராங்களே, இருந்து சாப்பிட்டே போலாம்டா. பாட்டி நீ கவலைப்படாத பாட்டி, எனக்கு மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். நாங்க இங்க இருந்து சாப்பிட்டு தான் போவோம் பாட்டி. ஐயா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? என்ன பாட்டி? நான் செத்தா நீ ஐயா கொல்லி போடணும். கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. மீன் குழம்பு ரெடி, சாப்பிடலாம் வாங்க. வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வணக்கம் முதலாளி. முதலாளி இதெல்லாம் காலாவதியான மருந்து மாத்துறீங்க. புதுசா அட்டையை மாத்தி லேபிள் ஒட்டி என்ன பண்ண போறோம்? ரொம்ப கேள்வி கேட்குறிய. என்ன படிச்சிருக்க? இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ண? பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் முதலாளி. ஏன்? பேங்க்ல லோன் வாங்கி படிச்சேன், அதெல்லாம் திரும்ப கேட்டானாமா? இதெல்லாம் வக்கடையா பேசு. டேய், என்னைக்காவது கவர்மெண்ட்டை பார்த்து நான் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலையை கொடு அப்படின்னு என்னைக்கா கேட்டிருக்கேன்? அதான் கேட்கலாம் இருந்த முதலாளி. அவங்களே நிதி பத்தலன்னு மத்திய கவர்மெண்ட் கெஞ்சிட்டு இருக்காங்க. அதான் நாமளே பிச்சை எடுத்து லோனை கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. ஆமா முதலாளி. பாரதேசி. உரிமை எல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும்டா. 3 வேளை சோறு போட்டு தங்க இடம் கொடுத்து போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, இது மட்டும் இல்லாம இவ்வளவு லாபத்திலையும் ஷேர் கொடுக்குற என்கிட்ட கேள்வி கேட்பேன் நீ. இருந்தாலும் நான் சொல்றேன்டா, இந்த பார், இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் வெளி மெடிக்கலுக்கு கொடுக்கறது கிடையாது. நாமளே சொந்தமா மெடிக்கல் ஆரம்பிச்சு சேல்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முதல் கட்டமா செங்கல்பட்டுல ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஓபன் பண்ண போறோம். என்னையே மேனேஜரா போட்டுருங்க முதலாளி. நீ ரொம்ப படிச்சிருக்க, ரொம்ப பேசுற. உன்னெல்லாம் அங்க விட்டாச்சுன்னா ஆபத்தாயிரும். சரியா? நீ என் கூட இரு. நீங்க என்ன முதலாளி படிச்சிருக்கீங்க? 10 9 8 7 6 5 4 3. நீ என்ன படிச்சிருக்க? 2. என்னோட 1 வருஷம் கம்மி. செங்கல்பட்டு கடைக்கு நீதான்டா மேனேஜர். முதலாளி ரொம்ப நன்றி முதலாளி. நன்றிய வாயில சொல்லாத, செய்யற வேலையில பாருங்க முதலாளி. தம்பி, காலாவதி ஆச்சா ஆகலையான்னு எங்களுக்கும் தெரியும். மூடிக்கிட்டு வேலையை மட்டும் பார்க்கணும். சரியா? இது ஹலோ, என்னங்க நல்லா இருக்கீங்களா? டூட்டி டேட்ல போன் பண்ணாங்கன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? ரொம்ப முக்கியமான விஷயங்க, அதான் போன் பண்ணேன். எதுவா இருந்தாலும் சாயங்காலம் 5 மணிக்கு மேல பேசு, இல்ல டூட்டில பிரச்சனை வந்துடும். சரிங்க. போன வை. எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? நானும் சின்ன வயசுல இருந்து உங்களை பாத்துட்டு இருக்கேன். வேலை நேரத்துல வீட்டுக்கு பேச மாட்டேன்னு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அப்புறம் எப்படிதான் முக்கியமான விஷயம்னா தகவல் சொல்வாங்க? என் மகன் மறுடிச்சு எல்லாத்தையும் சொல்றமா. என் பொண்டாட்டி ஏதோ பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறத நினைச்சிட்டு இருக்கா. நானும் அதை உண்மையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் இப்ப குப்பமேட்ல குப்பை பறிக்கிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே என் பொண்டாட்டி உயிரை விட்டுருவாமா. அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? அப்பா கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டேனே. கொஞ்ச நேரம் உட்காருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல ஆறு, என்னால ஓய்வு எடுக்கலாம் முடியாது. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அது முடியிற வரைக்கும் நான் உழைச்சுதான் ஆகணும். என்னை யாரும் தடுக்காதீங்க. போங்க, போய் எல்லாரும் வேலை செய்யுங்க. போங்க போங்கப்பா. போங்க, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. போமா. ஏய், என்னடி கையில? ஏன் கேக்குற? ஏதடி ஐஸ்கிரீம்? டிரைவர் கொடுத்தாரு. என்ன டிரைவர்? ஆனந்த். அவருக்கு எங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும்.
அவர் பேரை கேட்டாலே எனக்கு சிலுக்குதுடி. ஆனா என்ன தவிர வேற யாரும் அவர் கூட நெருக்கமா பழகிறது எனக்கு பிடிக்காது. லூசு மாதிரி வளராதடி. அவன் டிரைவர், நம்ம குப்பை பொறுக்கிறவங்க. அவன் போய் நம்மள லவ் பண்ணுவானா? அவன் டாஸ்மார்க் சரக்கு மாதிரி. உனக்கு வேணா நீ குடி, எனக்கு வேணா நான் குடிக்கிறேன். ஏய் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேன். அவர் எனக்கு தான் சொந்தம். உன்னை டேட்டிங் கூப்பிட்டா நீ போ, அவளை கூப்பிட்டா அவ போவா. நான் போறேன் பேசிட்டு இருக்க. டேட்டிங் போற மூஞ்சி பாருடி. எங்க மூஞ்சிக்கு என்னடி குறை? டேட்டிங் போறேன். சண்டை போடுங்க. அவளை அடிடி முதல்ல. என்ன துபு? என்கிட்ட எப்படி பேசுற? விட முடியலையா? என் மூஞ்சி நல்லா தாண்டி ஏய், இருக்கு. என்ன பிரச்சனை எல்லாம் அடிச்சுக்கிறீங்க? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இவதான் எங்களை அடிக்கிறா. என் வழியில குறுக்கிட்டா அப்படிதான் அடிப்பேன். டிரைவர் ஆனந்த் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தானா? இவளுக்கும் வேணும்னு கேக்குறா. ஐஸ்கிரீம்காக அப்படி அடிச்சுக்கிறீங்க? சண்டை போடாதீங்க, நானே வாங்கி தரேன். இவன் ஒருத்தன் ஐஸ்கிரீம் முக்கியம். ஆனந்த் யாருக்குன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டான். ஐஸ்கிரீம் கேட்டா பரவாயில்லையே, இவ ஆனந்தே வேணும்னு கேக்குறாளே. ஒரு ஆம்பளுக்கா 3 பேர் சண்டை போடுறீங்க? ஆனந்த் யாரை லவ் பண்றான்னு அவங்க கேட்க வேண்டியதானே? பாடி நம்ம போய் அவனே கேக்கலாம். அதுதான்டி கரெக்ட். நில்லு, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத, அது நல்லது இல்ல. சீ நகர. ஏய் உண்மையா சொல்லு, எங்க 3 பேர்ல யாரை லவ் பண்ற? உண்மை சொல்லட்டுமா? சொல்லு. உன்னதான் லவ் பண்றேன். உன் மேல உயிரே வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படி ஏன்டா எங்க பின்னால சுத்துன? நான் எங்க சுத்தினேன்? நீங்க தான் என் பின்னாடி சுத்தினீங்க. அவளை பார்த்தோன்னே எங்களை அவமானப்படுத்திட்டல்ல. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிப்ப. பாடி போலாம். அடி போங்கடி, நீங்களும் உங்க சாபம். இவெல்லாம் உருப்படவே மாட்டான்டி. ஆமாண்டி. இப்போ உன் கோவம் தீர்ந்ததா? அவளுங்களுக்கு எதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நீ இல்லன்னு தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். தப்பா? தப்பில்ல. ஆனா நீ அவங்கள தான் லவ் பண்றேன்னு அவங்க என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் தான். அதை விடு, நாளைக்கு சினிமா போலாமா? சினிமாவுக்கா? ஆமா. நான் வேலைக்கு போலனா நானும் என் பாட்டியும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? வேலைக்கு போறியா? எங்க? இங்கதான். குப்பை பொறுக்கிறதுல ஒரு வேலையா? இது ஒரு வேலையா உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இதுதான் சோறு போடுற தொழில். ஓகே ஓகே, நீ லாஸ் ஆக வேண்டாம். ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 200 ரூபாயில இருந்து சமயத்துல 300 ரூபாய் கூட நான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தரேன். சினிமாக்கு வரியா? ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட காசு வாங்குறது தப்பு. எனக்கு வேணாம். ஏய், இதுல எந்த தப்பும் கிடையாது. நீ என் கூட வெளியே சுத்தினா உன் குடும்பம் பாதிக்க கூடாது. உன் குடும்பத்து மேல எனக்கும் அக்கறை இருக்கு. ராசாத்தி, இதுல 5000 ரூபாய் இருக்கு. வீட்டு செலவுக்கு உன் பாட்டி கிட்ட கொடுத்துட்டு வா, வாங்கிக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் என் ராசாத்தி குப்பை பொறுக்கவே போக கூடாது, சரியா? வாடா. இந்தா பார்த்து உட்காரு. என்னடா காதல்ல விழுந்துட்டேன்டா. அதுக்கு ஏன்டா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? மச்சான், ராசாத்தை பத்தி நீ என்னடா நினைக்கிற? அட போடா, கேவலமானவ அவ. மச்சான் அப்படிலாம் சொல்லாதடா. எனக்கு தான் இப்படி நீ ஒருத்த மாட்டேதான்டா. மச்சான் சொன்னா கேளு, அவ வேணாம்டா. மச்சான், நான் அவளை கல்யாணம் பண்ணேன்னா உன்னையும் என்னையும் கையிலே பிடிக்க முடியாது. நம்ம 2 பேருக்கு சேர்த்து அவளே சமைச்சு தந்துருவா. உனக்கு தான் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமே. அதெல்லாம் சரிதான்டா, ஆனா அவன் மனசுல நீ இல்லையே. ஹேய், என்னடா சொல்ற? மச்சான், அந்த டிரைவர் ஆனந்த் தான்டா அவ விரும்புறா. வர்ற வேலை கேட்டுதான்டா என்னது? வந்து. அவனையா? அவன் சரியான பொம்பளை பொறுக்காச்சுடா. உன்ன மாதிரி நல்லவனை எவடா விரும்புவா? அந்த ஆனந்த் கோசம் 3 பேர் அடிச்சிட்டாங்கடா. அதுல எவ்வளவு ஒருத்திடா. மச்சான், அவளை மறந்துடுறா, மனசை தேத்திக்கடா. உனக்கு நானே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. ஏய், அந்த பைத்தியம் எப்ப பார்த்தா அழுதுட்டு இருக்க? அது கூட சேர்ந்து நீங்க ஏன் அழுகுறீங்க? என்ன நடந்துன்னு சொல்லிட்டு அழுங்க. டிரைவர் ஆனந்த் ராசாத்தியை தான் லவ் பண்றத சொல்லிட்டான். அதுக்கு நீ அழுகுற? நான் அவன் கூட குடும்ப நடத்துற மாதிரிலாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேனே. சரி, ஆமா நீ அழுகுற? அவளாச்சும் குடும்ப நடத்தின மாதிரி தான் கற்பனை பண்ணா. ஆனா நான் குழந்தையே பெத்துக்கிட்டேன். நிஜமாவா? இல்ல, கற்பனையில தான். ஏய், இப்படிலாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதுல என்ன வெக்கம் இருக்கு? மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ற மாதிரி கற்பனை பண்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இளமையில கற்பனை பண்றதெல்லாம் சுகமா தான் இருக்கும். முதுமை வரும்போது அதோட உண்மை என்னன்னு தெரியும். நான் சொன்னா நீங்க எல்லாம் கேட்க போறியா? போங்க, எப்படியே போய் தொலைங்க. ஏய், இப்படியே அழுதுட்டு இருந்தீங்க, அப்புறம் இந்த பைத்தியமா நீங்களும் சேர்ந்து அழுக வேண்டியதா? நீங்க பைத்தியம் பண்ண வச்சுக்க, நானே கல்ல அடிச்சு வாயிட்டுருவேன். ஏய் போ, ஏய் ஏய் போ. ஏய் பைத்தியம், நீ அது கூட கொஞ்சம் அழுதுட்டு இருக்க. நீ அது ஓடு, எந்திரிச்சு போ.
ரவி என்ன வாடா முதலாளி? இப்படி. ஆமா நீ என்கிட்ட எவ்வளவு வருஷமா வேலை பார்க்க? 20 வருஷமா வேலை பார்க்குறேன் முதலாளி. இது வரைக்கும் உனக்குன்னு ஏதாவது கேட்டிருக்கியா? எனக்கு தேவையானதெல்லாம் நீங்களே செஞ்சிடுறீங்க. அப்புறம் என்ன கேட்கறது முதலாளி? சரி, இன்னையிலேருந்து இந்த பிரான்ச்சை ஓம் பொறுப்புல ஒப்படைக்கிறேன். கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் முதலாளி. கணக்கு வழக்குல ஏதாவது பிரச்சனைனா உடம்புல உயிரே இருக்காது. ஓகே? ஐயோ, முதலாளி நான் செங்கல்பட்டு மேனேஜர் பேசுறேன். சொல்லுப்பா, 2-3 நாளா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது சம்பள பாக்கி தரணுமா? அதெல்லாம் இல்ல முதலாளி, எனக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. அதான் முதலாளிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு. அதுக்கு எங்கப்பா நேரம் இருக்குது? நீங்க ஆசீர்வாதம் பண்ணா நாங்க நல்லா இருப்போம் முதலாளி, மறுக்க கூடாது. சரி, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரு. அங்க வச்சு ஆசீர்வாதம் சரி பண்ணிடுறேன். முதலாளி. வா. பைக்லயா? ஆமா, வந்து உட்காரு. ஏன் பயப்படுற? போலாமா? ம். ஆனந்த், இருட்டுறதுக்குள்ள வந்துடணும், சரியா? ஓகே, ஆமா, எங்க போறோம்? சொல்றேன். இந்த குப்பமேட்டை தவிர வெளி உலகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு காட்ட போறேன். என்னாச்சு? மழை வந்துருச்சு. மழை நின்று போலாம். மழைன்னா உனக்கு பிடிக்காதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க கூட சேர்ந்தனாலே தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பைக் ஓட்ட முடியாதுல்ல, மழை விட்டுதான் போலாம். சரியா? சீ. வீட்டுக்கு போகணும். பாட்டி தேடும்.